எங்களுடைய கலாமன்றத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் மரணச் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற மகளிர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர மாலை நேர வணக்கம். இந்த முல்லை ஸ்டார் கலாமன்றமானது 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கலை சார்ந்தது மாத்திரமல்லாமல் சமூக பணிகளையும் சிறப்பான முறையிலே மக்கள் மத்தியில் சேவையாற்றி வருகின்ற இந்த கலாமன்றம் 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த 2026ஆம் ஆண்டுதான் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கலாமன்றத்தினுடைய இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு என்னோடு ஒரு மாதம்தான் வரும் முகநூலூடாக தொடர்பு கொண்டு ஒரு மகத்தான பணியை ஆற்றி வருகின்ற மதிப்புக்குரிய அண்ணன் மோகனமூர்த்தி சுவிஸிலே வசித்து வருகின்றார். அவர் இந்த இலங்கையிலே தன்னால் முடிந்த சொந்த பணத்திலும் யாருமே செய்ய முடியாத வேலைகளை, பணிகளை மக்கள் மத்தியில் செய்து வருகின்றார். அவர்தான் இன்றும் கூட இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு நான் கடந்த 8ஆம் தேதி செய்வதற்கு 2 நிறுவனத்திலே கேட்ட பொழுது அவர்கள் தருவதாக கூறி என்னை ஏமாற்றி விட்டார்கள். அதற்கு முதலாக எங்களுடைய கலாமன்றம் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடுவதற்கு எங்களுடைய அவரை கடவுள் என்றுதான் மதிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எந்த அமைப்பிலே சேவை செய்தாலும் அவர்கள் ஒரு குறுகிய ஒரு 30,000 40,000 பணத்தோடே அவர்கள் முடித்து விடுவார்கள். ஆனால் இவர் நான் கேட்டதுக்கு அமைவாக இந்த கலாமன்றத்தினுடைய ஆண்டு நிறைவு விழாவிற்கு 1 லட்சம் நிதியை உடனடியாகவே அனுப்பியிருந்தார். அதற்கு பிறகு இந்த மகளிர் தினத்தை கொண்டாடவில்லையா என்பதை கேட்டு கடுமையாக அவர் யோசித்தவர் என்னென்றால், நான் கூறியிருந்தேன் இப்படி நிகழ்வு செய்வதாக கூறி அதை செய்ய முடியாமல் போனதென்று கூறியதற்கு அமைவாக உடனே அவர் மீண்டும் என்னுடைய நிதியிலே நான் 60,000 ரூபாய் அனுப்புகிறேன், இந்த நிகழ்வை செய்யுங்கள், காணாமல் இருந்தால் மேல் மிச்சமாக கேளுங்கள் என்றும் எனக்கு கூறியிருந்தார். உண்மையிலேயே அவர் எத்தனையோ குடும்பங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் என்று தன்னுடைய சொந்த நிதியிலே வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வேலைகளை செய்து முடித்திருக்கின்றார். அவர் இந்த மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான பணியை நிச்சயமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கிடைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தொடர்ச்சியாக என்னோடு பயணிப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அத்தோடு இன்னொரு நான் கேட்டிருந்தேன், எங்களுடைய எந்த நிகழ்வு செய்வதாக இருந்தாலும் நாங்கள் 8 வருடமாக சேவை செய்து வரும் மக்கள் மத்தியிலே எந்த கலாச்சார பண்பாட்டு திணைக்களத்திலேயோ எந்த ஒரு நிறுவனத்திலேயோ எங்களுக்கு இந்த ஒலி சவுண்டுகள் எங்களுக்கு இல்லையண்ணா, இதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை கேட்டதுக்கு அமைவாக அவர் உடனேயே 8 லட்சம் ரூபாவை எனக்கு அனுப்பி அதை எடுத்து நவச்செல்வன், உங்களுடைய திறமையை நான் பாராட்ட வேண்டி இருக்கிறது, நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக பயணியுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேளுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் என்று நான் கூறியிருந்தேன். எனக்கு ஒரு கமரா ஒன்று வேணும் அண்ணா, என்ன மாதிரி என்று. நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், 11 லட்சம் அந்த கமராவை 4ஆம் மாதம் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். நீங்கள் இந்த மக்கள் மத்தியிலே இந்த இத்தனை வயதுக்கு சேவை செய்து வருவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன். தனக்கு 65 வயது முதிர்ந்த காலத்திலேயும் தன்னுடைய சிறப்பான பணிகளை சிறப்பான முறையிலே சேவை செய்து வருகின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய பாடசாலையிலேயே நான் கல்வி கற்ற என்னுடைய அதிபர் மேகனான் சாரை நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நான் அவரை அழைப்பது உண்டு. என்னென்றால் அவருடைய ஆசீர்வாதம் தான் நான் வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும்.
ஆசிரியரை யார் நிந்திக்கின்றார்களோ நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதற்கு சான்று இருக்கிறது. நான் அவரை படிக்கும் காலத்திலும் கூட அவர் என்னோடு நெருங்கிய நண்பராக கூடவே அவர் பழகி கொள்வார். நான் அவர் மீது நிறைய பற்று வைத்திருக்கிறேன், நிறைய மரியாதை வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய நிகழ்வை செய்யும் பொழுதெல்லாம் அவரை நான் அழைக்காமல் நான் செய்தது ஒரு இடைவிடா நிகழ்வுகள் தான் செய்திருப்பேன்.